அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை விட்டு பிரிவாரா ஜீவா? விறுவிறுப்பான தருணங்களுக்காக காத்திருக்கும் ரசிகர்கள். சூடுபிடிக்கும் கதைக்களம். மொய் வைபத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இரண்டாக பிரிந்துள்ளது. மொய் வைபவத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இரண்டாக பிரிந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூடுபிடிக்கும் கதைக்களம். மொய் வைபவத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பிரபல தொலைக்காட்சியில் மிகவும் விறுவிறுப்பாக செல்லவும் தொடர்தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இதில் நடிக்கும் நடிகர்கள் அனைவரும் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் என்றாலே குடும்ப ஒற்றுமை, அதில் நடக்கும் சிறிய சிறிய சண்டைகள், அதனை எவ்வாறு நாம் சரி செய்வது என்பதை கருவாக கொண்டுதான் நகர்த்தப்பட்டு வருகிறது. வீட்டில் மூவரும் கர்ப்பமாக இருப்பதால் மீனாதான் இவர்களை தனியாக கவனித்து கொண்டு வருகிறார். இதனால் நாளுக்கு நாள் மீனாவின் வேலைகள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மீனாவின் தங்கை திருமணத்துக்கு சென்ற பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தினர் மூர்த்திக்கு தெரியாமல் தனித்தனியாக மொய் வைக்க திட்டமிட்டுள்ளனர். மொய்ப்பணத்தை கொடுத்து பெயர் எழுதச் சென்ற இடத்தில் கண்ணன், கதிர் ஆகிய இருவரும் தனித்தனியாக மொய் எழுதியுள்ளனர். இதனை தவறாக புரிந்து கொண்ட ஜீவா, எனக்கும் அந்த குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ளார். இதனால் மனம் உடைந்து மூர்த்தி அவமானத்தில் தலைகுனிந்து நின்றுள்ளார். மேலும் அந்த வீட்டுக்கு இனி நான் வரமாட்டேன் எனவும் ஜீவா கூறியுள்ளார். வெள்ளியாக மாறிய தங்கமயில். விறுவிறுப்பான கதைக்களத்துடன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் விஜய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா தொடர் தற்போது விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த எபிசோடில் பாண்டியன் பணத்தை எடுத்தது கதிர்தான் என்பது வீட்டுக்கு தெரிய வந்தது. இனிவரும் எபிசோடில் பாண்டியன் கதிரை வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்கிறான். கதிர் அதை கேட்டு அசையாமல் நின்றிருந்த போது பாண்டியன் அவனை பிடித்து இழுத்து தள்ளுகிறான். அப்போது சரவணன் குறுக்கே வந்து, அப்பா, அந்த பணத்தை கதிர் எனக்காகத்தான் எடுத்தான். ஹோட்டலுக்கு பணம் கட்ட வேண்டிய மயில் பற்றி சொன்னதால் இந்த குழப்பம் வந்துருச்சு என மன்னிச்சிடுங்கப்பா என்று சொல்கிறான். அதற்கு பாண்டியன் தங்கமயிலை திட்டுகிறான். இதனால் தங்கமயில் கதிரை பகையாளியாக பார்க்கிறாள். மேலும் தங்கமயில் இனி வில்லியாக மாறுவாளா என்பதை பொறுத்திருந்து இனிவரும் எபிசோடில் காணலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் நடிகையா இது? அழகில் அசத்தும் சுஜிதாவின் மாடர்ன் உடை புகைப்படங்கள். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.